வணக்கம் மாணவர்களே, இன்று கணித பாடத்தில் நாம் 1000 வரையிலான முழு எண்களை பற்றி படிக்க போறோம். அதில் உள்ளடக்க தரம் 1.1 எண்ணின் மதிப்பும், கற்றல் தரம் 1.1.2 அதாவது இரு எண்களின் மதிப்பை ஒப்பிடுவர். ஓகேவா மாணவர்களே? ஆகையால் இன்று பாட இறுதியில் நீங்கள் அதிகம் குறைவு என இரு எண்களை 3000 வரையிலான இரு எண்களை ஒப்பிட்டு சொல்லுவீங்க. சரிங்களா? வாங்க பாடத்துக்கு போலாம். ஓகே, இப்ப பாருங்க, இங்க 2 தட்டுல பழங்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த 2ல எதுல எண்ணிக்கை குறைவாக இருக்கு, எது அதிகமாக இருக்கிறது? இதுல குறைவான பழங்கள் இருக்கு மற்றும் இது அதிகமான பழங்கள் இருக்கிறது. பார்த்தாலே தெரியுது இல்லையா? பார்க்க அதிகமா இருக்கு, பார்க்க குறைவா இருக்கு. அதனால நம்ம சுலபமாக ஒப்பிட்டு கூற முடியும். அதே மாதிரி ஓகே, இந்த போத்தல்கள்ல பாருங்க முட்டாய்கள் இருக்கு. முட்டாய்கள்ல போத்தல் சரிங்களா? இதுலயும் பார்த்தாலே தெரியுது. ஓகே, இது அதிகமா இருக்கு, இது குறைவா இருக்கு. இது நம்ம பொருட்களை வச்சு ஒப்பிட்டு செய்தோம். அதிகம் குறைவு, குறைவு அதிகம்னு. ஓகேவா? இதே நம்ம 2 எண்களை கொடுத்து ஒப்பீடு செய்யணும்னா எப்படி பண்ணுவோம்? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இது எண் குறிப்பு. சரியா? இங்க 2 எண் குறிப்புகள் இருக்கு. எண் குறிப்புனா நம்பர். ஓகேங்களா? ஓகே, இந்த எண்ணை 3 எண் இலக்கத்தை கொண்டுள்ளது. 3 இலக்கம். 3 இலக்கம்னா 1, 10, 100. சரிங்களா? 1, 10, 100. இது நம்ம எப்படி வாசிப்போம்னா, இது 2யும் தனியா பிரிச்சுக்கணும். இதை பிரிச்சா இது என்ன? 30. இது பிரிச்சுன்னா 30. ஓகே, இது எத்தனை 100 இருக்கு? 200. அப்ப 200 என்ன சொல்லுவோம்? 230. ஓகேவா? இந்த எண் குறிப்பு என்ன? 230. அதே மாதிரி இங்கேயும் இது 2 சேர்த்து சொல்லக்குள்ள என்ன சொல்லணும்? 40. இது 100 இடத்துல இருக்கு இல்லையா? ஓகே, 400, 440 அப்படி சொல்லுவோம். இது 2ல எது நம்ம பெரிய எண் அதிகமாக இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறதுன்னு எப்படி நம்ம சொல்றது? ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது 2யும் கண்டு பார்க்கணும். ஓகேவா? இது சுழியம், இந்த சுழியம். ஓகே, இந்த 3 இருக்கு 10 இடத்துல, இந்த 3 இருக்கு, இந்த 4 இருக்கு. இதுல எது அதிகம், எது குறைவு? ஓகே, இது குறைவு, இது அதிகம். சரி, அப்ப இது அதிகமான எண்ணுன்னு சொல்ல வரலாம். மதிப்பு அதிகம் சொல்ல வரலாம். ஓகே, இருங்க 100 வரைக்கும் பார்ப்போம். இங்க எத்தனை இருக்கு? 200, இங்க 400. அப்ப இதுல எது அதிகமான மதிப்பு? 2 அதிகமான மதிப்பா, இந்த 4 அதிகமான மதிப்பா? 4 அதிகமான மதிப்பு. சோ அதிக மதிப்பு கொண்ட எண் எது? இந்த எண் 440. சரிங்களா? ஓகே, மேலும் நம்ம பார்க்க உங்களோட டெக்ஸ்ட் புக் பாருங்களேன். ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் பக்கம் 10. 2 எண்களின் மதிப்பை ஒப்பீடு செய்யும். சரிங்களா? ஓகே, இது போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த பிளாக் இதுல 10 வரிசை இருக்கு. இங்க 10 வரிசை இருக்கும், இப்படி 10 வரிசை இருக்கும். 10, 10, 100. அப்ப இந்த ஒரு பிளாக் 100, ஒரு 100, 200, 300. ஓகே, இந்த 10 இடத்துல இது ஒரு வரிசை மட்டும் 10 இருக்கும். இந்த எண்ணி பாருங்க, 10 இருக்கும். அப்ப இந்த 1, ஒரு 10, 20, 30, 40, 50, 60. 1ல 1, 2, 3, 4. நம்ம சொன்ன எண் குறிப்பு வாசிக்கிறது எப்படின்னா, இது 2 சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் தனியா படிக்கணும். ஓகே, இப்போ இங்க 64. ஓகே, இப்ப வாங்க 364. அதே மாதிரி கீழே 100 எத்தனை இருக்கு? 1, 2, 3. 300, 1, 2, 3, 4, 5, 6. 6, 10, 60. 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இது 300, இது 2 சேர்த்து படிக்கணும். 69. ஓகே, 369.
9. ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்தோம் 200, 200, 400 இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஆனா இது ரெண்டும் ஒரே சாரி என்ன சொல்லுவாங்க, ஒரே மாதிரி எண்களை கொண்டுள்ளது. அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இதோ பாருங்க, இங்க கீழே பாருங்க. ஓகேவா? கீழே உள்ள இரு எண்களில் இட மதிப்பு 100லும் 10லும் உள்ள இலக்க மதிப்பு சமம். அதாவது 100லும் 10லும் ஒரே மாதிரி இலக்கம் இருக்கு. இலக்க மதிப்பு வந்து ஒரே மாதிரி. இது 300, இது 300, இது 60, இது 300, இது 60. இது ரெண்டும் சமமா இருக்கு. ஆனா இட மதிப்பு 1ல் உள்ளதுதான் சமமாக இல்லை. அப்ப நம்ம அதிக மதிப்பு குறைவான மதிப்பு பார்க்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்கணும். ஓகே, எண்கொட்டுல பார்ப்போம். ஓகே, இப்ப பாருங்க 364. 1 இட மதிப்புல உள்ளது தானே வேற மாதிரி சமமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 4 இங்க 1. இப்ப நீங்க சொல்லுங்க, 4 அதிக மதிப்பா 9 அதிக மதிப்பா? அதாவது 4 பெரிய எண்ணா 9 பெரிய எண்ணா? கண்டிப்பா 9 தான் பெரிய எண்ணு. அதாவது அதிகமான மதிப்பு, அதிகம், நிறையா. அப்ப அப்படி பார்த்தாக்க 364 விட 369 அதிகம். சரிங்களா? இதை பார்த்தால் இப்ப வந்து பொருளா பாருங்க. இந்த பொருளையும் இந்த பொருளையும் பார்த்தோமா, இதோட இதுதான் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? ஓகே, வாங்க அடுத்த இன்னொரு உதாரணத்துக்கு போகலாம். இப்ப 10 1 வீட்டுல பார்த்தோம். இப்ப 10 வீட்டுல பார்ப்போம். ஓகே, எண்களை வாசிங்க பார்ப்போம். ஓகே, 235. 245. ஓகே, அதே மாதிரி தான் மேல உள்ள எண்களை சமமா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு 1 வீட்டுல. இது சமம். 10 இடத்துல 3 இருக்கு, 4 இருக்கு. இது சமம் இல்லை. பாருங்க, 3, இது 4 சமம் இல்லை. 100 இடத்துல இது 2 இருக்கு, 2 இருக்கு, சமம். அப்ப நம்ம வந்து 10 வீட்டுல உள்ள எண்ணை தான் பார்க்கணும். அதாவது மதிப்பை பார்க்கணும். 3 அதிக மதிப்பா 4 அதிக மதிப்பானு. அப்படி பார்த்தாக்க 4 தான் அதிக மதிப்பு. ஓகேவா? அப்படி நம்ம இன்புட்டை பார்த்தோமா, இங்க பாருங்க 235, 235, இப்படி போட வேண்டியதான். 35, 235, 36, 237, 238, 239, 240, 241, 242, 243, 244, 245. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எண் கோடுல உள்ள எண்மானத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்களே பார்த்திருக்கீங்க. 235, 36 அப்படி படிச்சேன். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி எண்களை படிக்க 100 வரைக்கும் இல்லை, 1000 வரைக்கும் உள்ள எண்களை படிக்க சுலபமான வழி இந்த ரெண்டையும் பிரிச்சுக்கணும். இது அப்படி படிக்கணும். சரிங்களா? ஓகே, அப்ப 235 இங்க இருக்கு, 245 இங்க இருக்கு. அப்ப அதிக மதிப்பு எது? அதிகமான மதிப்பு 245, குறைவான மதிப்பு 235. ஆகையால் 235 விட 245 அதிகம். அதே மாதிரி இப்படி ரிவர்ஸ்ல வந்தா 245 விட 235 குறைவு. சரிங்களா? ஓகே, அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு போவோம். இட மதிப்பு 100. ஓகேவா? ஓகே, இது இதே மாதிரி தான். மேற்காணும் இரு எண்களில் இடமதிப்பு 1லும் 10லும் உள்ள இலக்க மதிப்பு சமம். 1லையும் 10லையும் சமமா இருக்கான். இங்க பாருங்க, 123, 223. ஒன்றும் சமமா இருக்கு, 10 சமமா இருக்கு. இதுதான் சமமாக இல்லை. அப்ப இது இடமதிப்பு. இத வந்து பார்ப்போம். இங்க பொருளா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது அதிக மதிப்புன்னு. 1 இங்க 100 இருக்கு, இங்க 200 இருக்கு. அப்ப இதுதானே குறைவு. ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, எண்கோட்டுல பார்த்தா இதோட இது அதிகம், இதோட இது குறைவு. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இப்போ இப்படி வந்து அதிகமான மதிப்பு குறைவான மதிப்பு பார்க்கறது எப்படி தெரிஞ்சிருச்சா? ஓகே, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்க வீட்டுல உள்ள கார்டு எண்கள், கார்டு இருக்கு இல்லையா, அதோட நம்பரு,
மாற்று நம்பரு அந்த 2 நம்பரையும் நம்ம பார்க்கலாம். இது அதிக மதிப்பு, இது குறைவான மதிப்புன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா பக்கம் 10, 11 உங்களுடைய நடவடிக்கை புக்கில் உள்ள பயிற்சி பக்கம் 10, 11 செய்து அந்த படத்தை பிடிச்சி நான் கீழே ஒரு லிங்க் கொடுப்பேன் டீச்சரு. அந்த லிங்க்ல உங்க பேர் ஏதோ அதை செலக்ட் பண்ணி அந்த லிங்க்ல உங்க பேரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க பிடிச்ச படத்தை அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்றது நார்மல் தான். நம்ம ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணாலும் அப்படிதான். நம்ம போன்ல டிவைஸ்லேருந்து போட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுலயும். திருப்பியும் சொல்றேன், அந்த லிங்க்ல உங்க பேரை எது உங்க பேரோ அந்த பேரை நீங்க தெரிவு செய்து இந்த படங்களை பிடித்து அதில் அப்லோட் பண்ணிட வேண்டியதான். நீங்க எனக்கு எப்போ ஸ்கிரீன்ஷூட் பண்ணி ஃபோனுக்கு அனுப்புற மாதிரி நீங்க செய்ய வேண்டாம். நீங்க வந்து அந்த கொடுக்குற லிங்க் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம்ல மட்டும் உங்களோட விடைகளை அப்லோட் பண்ணிருங்க. உங்களுக்கு மேலே ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பலாம். சரிங்களா மாணவர்களே? நன்றி. உங்களை அடுத்த பாடத்துல சந்திக்கிறேன். சரியா? நீங்க மேலும் என்ன செய்யணும்னா, ஓகே வாங்க. அப்படி உங்களுக்கு இந்த பாடம் இன்னும் புரிஞ்சிச்சு, கேமா விளையாடணும் அப்படின்னா, ஓகே இந்த வெப்சைட்ல கிளிக் பண்ணி நீங்க இந்த கேமை விளையாடலாம். சரிங்களா? கம்பேர், இது அதிகம், இது குறைவு. ஞாபகம் இருக்கா? முதல வாய் பெருசா திறக்குது, எனக்கு போதும்னு சொல்லுது, வாய் மூடுது. இது பெருசா திறந்து எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னு சொல்லுது, இது எனக்கு வேணான்னு சொல்லுது. சரிங்களா? இந்த கேம் இருக்கு, நீங்க வேணா தட்டி பார்த்து விளையாண்டு இன்னும் நீங்க அதை புரிந்து கொள்ளலாம். சரியா? பாய். அடுத்த வாரம் பார்க்குறேன். பாடங்களை செய்து அனுப்ப மறவாதீர்கள். நன்றி.